அன்றாட சமையல்லையுமே பார்த்திங்கன்னா, செட்டிநாடு சமையலில் அந்த காம்பினேஷன் ஆஃப் குக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த சமைச்சா எதுக்கு எது மேட்ச் ஆகும்னு பார்த்து சமைக்கிறதும், அதே மாதிரி காய் கட் பண்ணும்போது கூட்டுக்கு எப்படி கட் பண்ணணும், பொரியலுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ரொம்ப கவனம் செலுத்துறது உண்டு. இதுக்கு இப்படி தான் கட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜரும் வச்சுருக்காங்க. பொரியலுக்கு நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். கூட்டுக்கு பார்த்திங்கன்னா அவரைக்காயில் வகுந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணணும். இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணும்போது துவரம்பருப்போட சேர்ந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கூட இதை போட்டு பிசைஞ்சு கொடுக்கும்போது சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த இளம் வெஞ்சனம் ஒரு கடுசான குழம்பு, அதாவது புளிக்குழம்பு, அந்த மாதிரி காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, முட்டை குழம்பு, அந்த மாதிரி ஏதாவது காம்பினேஷனாக வைக்கும்போது எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றுலையுமே கவனம் செலுத்தி சமைக்கிறதுனால தான் செட்டிநாடு மெனு என்றைக்குமே ஸ்பெஷலாக இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஒரு இளம் வெஞ்சனம் முட்டை குழம்பு காம்பினேஷன் பார்த்துடலாம். இளம் வெஞ்சனமாக நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து அவரைக்காய் கூட்டு. நான் சொன்னது மாதிரி அவரைக்காயில் தலையும் வாலும் கட் பண்ணிவிட்டு நாரை உரித்து எடுத்துருங்க. சைடில் இருக்கிறத அதை குறுக்க கட் பண்ணிக்கோங்க. குறுக்க நீட்டமாக கட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண அவரைக்காயை ஒரு பேனில் மாற்றிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு, மஞ்சப்பொடி, சாம்பார் மிளகாய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர், அந்த காய் வேகிறதுக்கு அளவாக தண்ணி சேர்த்தா போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வச்சு எடுத்தாலும் சரி, நான் இப்போ உங்களுக்கு வேக வச்சு பேனில் இருப்பு சட்டியில் போட்டு மூடி போட்டு வேக வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னாவே மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்துடும். அவரைக்காய் கூட்டுக்கு இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அவரைக்காய்க்கு எப்பயுமே உப்பு கம்மியாக சேர்க்கணும். உப்பு அதிகம் தேவைப்படாது. அதில் உப்பு சத்து நிறையா இருக்குது. அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். எல்லாமே உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாம் சேர்ந்து நல்லா சாஃப்டாக தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க. இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான துவரம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு எடுத்து தண்ணி சேர்த்து நல்லா மலராக வேக வச்சுருக்கேன். காமிக்கிற மாதிரி நல்லா மலர்ந்து வெந்தது அப்படின்னா அந்த கூட்டு அந்த துவரம்பருப்போடு சேர்ந்த மாதிரி இருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த காய் வந்து ஒரு 3/4 பதத்துக்கு மேலே வெந்து வரும்போது நம்ம வேக வச்சோம் இல்லையா துவரம்பருப்பு, அதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த காய் 3/4 பதத்துக்கு வரும்போது ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த காயோடு சேர்ந்து துவரம்பருப்பு இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வேகும்போது அந்த காயினுடைய சுவை இந்த துவரம்பருப்பில் சார்ந்து, துவரம்பருப்போட சுவை காயில் சார்ந்து இந்த கூட்டோட சுவை வந்து அட்டகாசமாக இருக்கும். கூட்டு வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க. இந்த சிம்பிளான இளம் வெஞ்சனம் செய்கிறதுக்கும் சில ப்ரொசீஜர் இருக்குது. இந்த ப்ரொசீஜர் படி சமையல் எப்பயுமே அந்தந்த பக்குவப்படி செய்யும்போது சுவை அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் நிதானமும் கவனமும் தேவை. நம்ம எவ்வளோ அன்பை கொட்டி செய்கிறோமோ அவ்வளவு நம்ம செய்கிற சமையல் சுவையாக இருக்கும். அதே மாதிரி இப்போ துவரம்பருப்பு சேர்த்து விட்டுட்டேன். மூடி போட்டு விட்டுறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துடுச்சு. துவரம்பருப்பும் காயும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னாவே நல்லா சேர்ந்த மாதிரி வந்துடும். இதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது தாளிதம் வந்து எப்படி செய்கிறோமோ அப்போ தான் அந்த கூட்டு மனம் வந்து அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டிங்கன்னா தான் அந்த கூட்டு வந்து சுவை ரொம்ப தூக்கலாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் மனம் கூட்டும். நீங்கள் வேணும்னா வெங்காயத்தை அவரைக்காய் வேகும்போது கூட சேர்த்து போட்டுக்கலாம். ஆனால் தாளிக்கும் போது போட்டோன்னா மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எண்ணெயிலையும் தாளிக்கலாம், நெய்யிலையும் தாளிக்கலாம். சமையல் எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கூட்டு நெய்யில் தாளிக்கும் போது மனம் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இளம் வெஞ்சனம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இதை அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப மைல்டாக இருக்கும். வெயில் காலத்துக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இந்த மாதிரி நெய் சேர்க்கும் போது வயிற்றுக்கும் வந்து ரொம்பவே நல்லது. சமையலில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க, ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. லைட்டாக நல்லா சூடு வரும்போது ரொம்ப தீ பறக்கிற அளவுக்கு காய வேண்டாம். ஓரளவு சூடு வரும்போது சீரகம், உளுந்தம்பருப்பு சேர்த்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நல்லா அப்படியே பொரிஞ்சு வரும். சீரகம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த இளம் வெஞ்சனம் வந்து ஒரு கடுசான இதோட காம்பினேஷன் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் முட்டை குழம்பு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. இது நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். நான் சொல்கிற ஒன்றுமே உங்களுக்கு இந்த குறிப்புகள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க. ப்ரௌன் கலரில் வரும்போது தேங்காயையும் சேர்த்துட்டு லைட்டாக
ஒரு அரை நிமிஷம் அளவுக்கு கலந்து விடுங்க. இந்த வெங்காயம் தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆன மாதிரி வந்துடுச்சுன்னா கூட்டு சீக்கிரமாக கெட்டு போகாது. நீங்கள் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் இந்த வெயில் காலத்தில் சாப்பாடு சீக்கிரமாக வந்து கெட்டு டேஸ்ட் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தேங்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போடலாம், வின்டராக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக போடலாம். இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால நம்ம எடுத்துகிட்டு போகிற சாப்பாடு கெடாமல் இருக்கணும்னா தேங்காய் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் தேங்காயும் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கூட்டு, அந்த கூட்டை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக கொதி வந்தால் போதும், இறக்கிடுங்க. இந்த கூட்டுக்கு இருக்கிற சுவை வேறு எந்த டிஷ்ஷுக்கும் இருக்காதுங்க. ரொம்ப சிம்பிளாக, ஹெல்த்தியாக, ஆரோக்கியமாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த கூட்டு ரொம்ப மைல்டாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக நீங்கள் ஒரு கெட்டி குழம்பு வச்சுக்கலாம். அதாவது புளிக்குழம்பு, காரக்குழம்பு, வத்தக்குழம்பு இந்த மாதிரி எதை வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்கான வத்தக்குழம்பு, புளிக்குழம்பு, காரப்பொடி எல்லாமே வந்து செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும். நான் டேக் பண்ணி விட்றேன், பார்த்துக்கோங்க. இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக அட்டகாசமாக இருக்குது. பார்க்கும்போதே எடுத்து சாப்பிடணும் போல் அந்த மனம் வந்து சூப்பராக இருக்குங்க. வீடே மணக்கும் இந்த மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் கூட்டு பண்ணிங்கன்னா. அந்த கூட்டுக்கு நான் இன்றைக்கி முட்டை குழம்பு வச்சுருக்கேன். முட்டை உடச்சி ஊற்றி குழம்பு வச்சுருக்கேன். வேக வச்சு வைக்காமல் உடச்சி ஊற்றி குழம்பு வச்சுருக்கேன். இந்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காம்பினேஷனில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். செட்டிநாடு சமையல் தெரியாதவங்க எல்லாமே நம்ம வீடியோ பார்த்து கற்றுக்கலாம். ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வேணாலும் கேளுங்க, சொல்லுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவையை ரசிக்கலாம் வாங்க.